நல்லவங்க, கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பழகக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. அப்போ கெட்டவங்ககிட்டயும் உங்களுக்கு பழக்கவழக்கம் இருக்கா? அப்படின்னு கேட்டாக்கா தவறுங்க. அப்படி கிடையாது. யார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான். கெட்டவனா? அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவன் கெட்டவனா இருப்பான். அவன ஒதுக்கி வைக்க முடியாது. அவனுக்கு புரிய வைக்கலாம். இதை உணர்ந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாரி பழகுறதுனால தான் மிதுனம் எப்பவுமே உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. புதன் பகவானே அதிபதியா கொண்டவங்க. புத்தி சாதுரியத்துல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அத நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றி பெறுவதுல திறமை கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க. அதேபோல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா, முன்ன நின்னு உதவக்கூடியவங்க, சாதனை படைக்கூடியவங்க. பஞ்சாயத்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தீர்ப்பு சொல்வதுல வல்லவர்கள். தராசு மாதிரி. எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. எந்த பக்கம் நியாயம், தர்மம் இருக்கோ, அந்த பக்கம் தான் பேசக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் உண்மைக்கும், நேர்மைக்கும் துணை போவாங்க. இதை மாற்று கருத்தா யாராவது செஞ்சாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அதே போல, இவங்க கூட வந்துட்டு எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இவங்களுடைய உண்மை முகத்திற்காக. இவங்க தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, வாலண்டரியா வந்து வண்டியில ஏறுற மாரி, நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம சொல்லாமலே நமக்கு உதவி செய்றாங்க இல்லையா? இதனாலயும் மிதுன ராசி கூட நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது இல்லன்னு உங்களால மறுக்க முடியாது. எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்றீங்களே மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்றாங்களா? நம்மள புத்தி சாதுரியம் இருக்கிறதுனால இது நம்ம பொழப்பு ஓடுது. அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். இப்பதான் யோசிக்கிறீங்க இல்லையா? இருந்தாலும் இந்த உதவக்கூடிய மனப்பான்மை தான் உங்களுக்கு எவ்ளோ கஷ்ட காலத்துல இருந்தாலும் ஒரு படி முன்னேற்றமாவது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆம மாரி நகர்ந்துகிட்டே இருக்கீங்க. முயல் மாரி வேகம் எடுக்க முடியும். ஆனா நம்ம தான் நம்முடைய வேலைய தவிர்த்து மத்தவங்களுடைய வேலைய தானே அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? அப்படியா? இப்படியான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. கொஞ்சமா சுயநலமா இருக்கிறவளுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். அதாவது பொதுநலமா என்னதான் தெய்வம் எல்லாருக்கும் அதாவது நல்லவனுக்கு, கெட்டவனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுத்தா, அப்ப கெட்டவன் வந்துட்டு அது வேற மாரி பயன்படுத்தி முன்னேறிடுவான் இல்லையா? நல்லவன் முன்னேறுனா 4 பேருக்கு உதவிகரமா இருக்கும். கெட்டவன் முன்னேறுனா இன்னும் கெடுபலன்கள் தான் அதிகமாகும். சோ இத புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய உதவிங்கிறது, உதவிக்கு தகுந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி உதவி செஞ்சா, அது உங்களுக்கே நெறைய இடங்கள்ல அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச மாரி, எத்தன பேரு கை வச்சு விளையாடியிருக்காங்க. எத்தன பேர் உங்க வாழ்க்கைய கெடுத்திருக்காங்க. எத்தன பேர் துரோகம் செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து மாத்திக்கலாம் இல்லையா? இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களே. உயிரே போனாலும் ஒரு விஷயத்த மட்டும் செய்யாதீங்க. நீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரம் இது. மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்கள் என்ன? இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம்ங்கிறது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாதமா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்றது. நான் எதுக்கும்மா உன்னோட வீடியோ பதிவு பார்க்கணும்? சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க. அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க. ஜோதிடம்ங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்த தரக்கூடிய ஒரு விஷயம். நல்லதா தெரிஞ்சுக்காம கூட விட்டுடுங்க. தப்பே கிடையாது. அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு பலனே குடுக்காம கூட ஒதுங்கி போயிடும். ஆனா, ஏதாவது நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்க போகுதுன்னு இருந்துச்சுன்னா, அத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உஷாராயிடலாம். ஆமாமா, அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஆமாமா, அந்த அம்மா சொன்னாங்க. இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு இன்டிமேஷனா இருக்கும் இல்லையா? அப்படிதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. மறக்காம ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. பொதுவா மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்முடைய வீடியோ பதிவு எப்படி பயனுள்ளதா இருக்கும்? உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல. உங்க பேர் தெரியாது, ஊர் தெரியாது. இல்லைங்களா? ஆனா எப்படி நான் உங்களுக்கு பலன் சொல்றேன்? மிதுன ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களாக வந்து அமையும். அதாவது 100க்கு 75% இது பொதுவா பலித்தமாகும். மீதி இருக்கக்கூடிய இந்த 25%ங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வைத்து மாற்றத்தை கொடுக்கும். சோ அந்த வகையில இந்த ஜூன் மாதம் மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்திருக்காங்க. நமக்கு நல்லதையும், கெட்டதையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த நவகிரகங்கள் தான். சோ அவங்களுடைய இடம் அமைப்பையும், இதோட இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதோடைய அமைப்பை பொறுத்தும் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது. அது என்னங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். தலையில கொட்டுறது இல்லைங்க.
அள்ளி கொடுக்கிறது. ஏன்னா சுக்கிரன் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். தொட்டதெல்லாமே துலங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சிறப்புமா. இப்போ மிதுன ராசி. மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்கும் இது பொருத்தமாகுங்க. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, உங்க ராசியில குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான். அடுத்து தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானும், பூமிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட்டணியில. அடுத்து தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும். பாம்பு கிரகத்துல 2வது ஆள் இல்லையா இவரு. அடுத்து பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர் பகவானும், அவர் கூடவே பாம்பு கிரகமான முதல் ஆளுன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும், அவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துட்டு வலம் வராங்க. சோ இதை தொடர்ந்து இந்த மாதத்துல கிரக மாற்றம் வரக்கூடிய 2/6/2025 அன்னைக்கு நவகிரகளுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐன சைன போகஸ்தான்ல ராசிக்கு மாறிட்டாரு. 2வதா 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதை தொடர்ந்து 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவானும் ஐன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற போறாரு. அடுத்தா 4வதா 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு. சோ இந்த மாத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிபதி தாங்க 2 முறை மாற்றமாகிறார். அடுத்த கடைசி 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறார். சோ கிரக அமைப்பு, கிரக மாற்றம் இதை பொறுத்து உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது. முதல்ல சுருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்றேங்க. அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி நடக்க போகுது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியும் மிதுன ராசிகளுக்கு இந்த ஜூன் மாத்திரை பலன்களிலுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும், தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில ரிஷபத்திற்கு தலைச்சிறந்த யோகங்கள் வந்து சேரப்போகுது. இப்ப பிரிவை வச்சு சொல்றேன். கலைத்துறையில இருக்கீங்களா? மிதுனராசிக்காரங்க பொதுவாவே பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறை சேர்ந்தவங்களாக தான் மேக்சிமம் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன் வருவதனால கலைத்துறையில பெரிய பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது. அந்த வாய்ப்புகளால புகழுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா மீடியாவின் வெளிச்சம், புகழ் உண்டாக போகுது. ஏற்றம் தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்க போகுது. 2வது பொருளாதாரம். மத்தவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. இதனால காசு பணம் கொடுக்கறதுல மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். ராசிக்கு அது சொல்லவே வேணாம். எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா மழையளவு நமக்கு வந்துட்டு வருமானம் வந்தாலும் அது வந்து இருந்த இடம் தெரியாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. எல்லாருக்கும் சம்பாதிக்கூடிய திறனை கடவுள் கொடுத்திருக்காங்க. நீங்க சம்பாதிச்சு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை யாருங்க பாக்குறது? உங்க குடும்பத்தை யாருங்க பாக்குறது? பண உதவின்னு போய் நிக்கிறப்போ 10 பைசா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம எத்தனை நாள் கண்கலங்கி நின்னு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பணம் வருன்றப்போ அப்படியே அசால்ட்டா எடுத்து கொடுக்கறது. கொஞ்சம் மாறுங்களேன். என்னம்மா வீட்ல இருந்து பார்த்த மாதிரி என் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றியா அப்படின்னா உடைய ஜாதகம் சொல்லுதுங்க. அடுத்தா கடந்த 1 வருஷமா மிகுந்த பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரிய குருவால பண விஷயத்துல மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். குடும்பத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த நிலைமை இருக்காது. மாற்றம் வரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரவுகள் அதிகமாகும். புதிய உறவுகள் உங்களை வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல் இருக்கும். அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும். சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறனால மனைவி உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. இதுவே மிதுன ராசி பெண்களாக இருக்கிறாங்க உங்களுக்கு கணவர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்களுடைய உறுதுணையால பல நன்மைகளை பெற போறீங்க. குறிப்பா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போறார். உன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துல கண்டிப்பா திருமண செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து தொழில் ரீதியா மிதுன ராசிக்காரருக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். குரு தற்போது ராசியில அமர்ந்துள்ளதுனால நல்ல தொழில் அமையும். அதே மாதிரி தொழிலுமே நல்ல பணவரவு இருக்கும். தொழில்ல புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. நல்ல வேலை கிடைக்கும். வேலை தர்றவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். தொழில் செய்யறவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமா இருக்க போகுது. நல்ல செல்வ செழிப்பு, தொழில்ல உயர்வு ஏற்படுது. அடுத்த வெளிநாடு யோகம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்.
உங்கள பத்தின வதந்திகள். இது ஏதாவது ஒரு வதந்திகள் வருதுன்னு அப்படின்னாக்கா, அத புறம் தள்ளி வைக்கிறது நல்லது. இல்லையா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க. அந்த சிந்தனைகளே இடமே குடுக்காதீங்க. உங்களுக்கு நேரம் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் மிகவும் வேல்யூவானது. அத உணர்ந்து செயல்படுங்க. அதேபோல வெளிநாடுகளுக்கு போறீங்களா? அதுல வெற்றி உண்டாகும். அற்புதமான நேரம். வேலை மாற்றத்துக்கு அருமையான காலகட்டம். ரொம்ப நாளா யோசிக்கிறீங்க. வேலை மாத்திடலாமா? இல்ல இந்த வேலைய மாத்திட்டோம்னாக்க, வரக்கூடிய வேலை நமக்கு சரியா அமையாதோ? இல்ல இந்த வேலைய நம்ம ரிசைன் பண்ணிட்டாக்க, நமக்கு சரியான வேலை அமையாதோ? இப்படிலாம் பயந்துட்டு உங்களுக்கு நேரமும் காலமும் சாதகமா தாங்க இருக்கு. மாறலாம். இல்லம்மா நான் புதுசா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா பண்ணுங்க. மிதுனராசிக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பலம். அடுத்தது மாணவர்களுக்கு. கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலை மாறுது. +1, +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிப்பு வரும். கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நெனச்ச கல்லூரிகள்ல, நெனச்ச துறைகள்ல படிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. அதேபோல கணினி, வணிகவியல் இது மாரி படிப்புல இருக்கவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுது. அதெல்லாம் இல்ல. நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த வருஷம் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். படிச்சுட்டு இருக்கேன். படிப்பு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பயத்த கொடுக்குது. என்ன பண்ணட்டும்? முயற்சி பண்ணட்டா? இல்ல விட்டுட்டுமா? இப்படிலாம் ஒரு சிலர் 2 கட்ட எண்ணத்துல இருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். உங்களுடைய புத்திங்கிறது மிகவும், மிகவும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியது. கரெக்ட்டா வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துங்க. அதே மாரி படிக்கிறவங்க மட்டுமே கூட வச்சுக்கோங்க. படிப்பு கட்டாயம் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் இல்லைங்க. பலவாய் பேசக்கூடிய அளவுக்கு அரசு அதிகாரிகளாக வலம் வருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அட சூப்பர்மா! இவ்வளோதானா? அப்படின்னு கேட்டாக்க, இல்லைங்க. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் தொட்டதெல்லாமே வெற்றி பெறும். விவேகத்தோட முடிவெடுக்கிறதுல சிறந்தவர்களாக விளங்க போறீங்க. இந்த மாதம்ங்கிறது குழப்பங்கள் நீங்கி மனசுல தெளிவு உண்டாகுது. முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குல ஏதாவது இருக்கு. சதா நேரமும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுடைய போக்குல வெற்றி உண்டு. தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டாகும். அடுத்த உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பணவரவுங்கிறது பல வகைகள்ல உங்களுக்கு சேரப்போகுது. அதே போல கொஞ்சம் ஆர்டர் தொடர்பா அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சலே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதே போல பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலுது. அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா தலைப்புல. எக்காரணத்த கொண்டும் இந்த விஷயம் அதாவது உசிரே போனாலும் செய்யாதேன்னு சொன்னேன் இல்லையா? குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. பேசுறப்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, அது உங்களுக்கும் மன வருத்தம், குடும்பத்தோட மன வருத்தம். குடும்பம் தானே உங்களுக்கு உசுரு. அந்த உசுர வருத்தப்பட வைக்கலாமா? அதனால தான் சொல்றேன். உசுரே போனாலும், உங்களுடைய உசுரா இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட சண்டை சச்சரவு வேணாம். விட்டு கொடுத்து அனுசரணையா எடுத்துக்கணும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரும். பிரிவு வரத்து கூட வாய்ப்பு இருக்கும். எங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா நிக்குதுன்னா, அந்த பேச்சுங்கிற விஷயம் தான். எடுத்தங்க கவுத்தன்னு பேசாதீங்க. பல விதங்கள்ல யோசிச்சு, நிறுத்தி, நிதானிச்சு, நமக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பேசுறாங்க? என்ன பிரச்சனை இருக்கு? அத எப்படி நம்ம மாத்தணுங்கிறத, உங்களுடைய அறிவுங்கிறத எல்லாருக்கும் பயன்படுத்துற மாரி, கொஞ்சமா உங்களுக்காகவும் பயன்படுத்தி, இந்த மாதம்ங்கிறது சிறப்பாக அமையும். ஏன்னா, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா, எங்கடா இது? அவனுக்கு நாக்குல தான்பா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் உஷாரா சொல்றேன். குறிச்சு வச்சுக்கோங்க. அதே போல, மத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாம ஒதுங்கி நிக்கிறது நன்மையை கொடுக்கும். உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட பழகுறப்போ கவனம் தேவை. பெண்களை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் நீங்குது. மனசுல தெளிவு உண்டாகுது. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. அதே போல கலைத்துறைகளுக்கு காரிய வெற்றி உண்டாகுது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்துல எதிர்பாராத செலவு உண்டாகுது. சொத்து, மனை இது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள் விலகுது. வீண் பயம் விலகுது. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்ப அடைய போறீங்க. அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எங்கங்க? வாய் வச்சுதானே பொழப்பு. அதனாலதான். அதே போல வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சில வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மிதுன ராசி ஆண்களா, பெண்கள்கிட்ட பெண்களா, ஆண்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை. மத்தபடி மனசுல தெம்பு உண்டாகுது, மகிழ்ச்சி அதிகமாகுது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அதே மாரி கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கூடுதலாவும் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி படிங்க. படிக்கிறது நல்லது. சோ, இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது என்னங்க? ஜூன் மாதம்ங்கிறது மிதுன ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்கள பார்த்திருக்கோம். சிறப்பா தான் இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரி இல்ல. பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? முதல்ல இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சாமர்த்தியமான சாதனைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம்.
3ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேது உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். இதுவரைக்கும் உடல்நிலை இந்த சங்கடங்கள், உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனைகள், குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இருந்திடம் தெரியாமல் போக போகுது. குறிப்பா ஜூன் 8 முதல் உங்க லாபாதிபதி செவ்வாயும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், நினைச்ச வேலை கிடைக்கும். ஜூன் 2 முதல் புதன் ராசிக்குள்ள ஆட்சியாக அமைவதனால திறமைகள் வெளிப்படும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகும். அதே போல விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய சூரியனால ஒரு சிலருக்கு திடீர் செலவும் ஏற்படும். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன்களையோ வரிகளையோ நிறுத்தி வைக்காம உடனே செலுத்துறது நெருக்கடிகள் உண்டாம பாத்துக்கலாம். அடுத்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. இதுவே டீச்சரா இருக்கீங்க அப்படின்னாக்க சிறப்பான மாற்றம் இருக்கும். அதே போல மாணவர்களுக்கு டீச்சர் அறிவுரை ஏற்று செயல்படுங்க. படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜூன் மாதம் 14ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜூன் 5, 9 இந்த 2 நாட்களும் உடைய சுபகாரியங்களை திறக்கிறதுக்கு பயன்படுத்துக. அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு. தினமும் வைகுண்ட பெருமாளை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும், நலம் உண்டாகும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கணுன்ற எண்ணத்தோட செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதம். பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய சனி பகவான் கூட ராகும் இணைவதனால உன் நிலையில முன்னேற்றம் ஏற்படுது. சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவருடைய பார்வைகளும் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்குது. எதிர்பார்த்த பணம் வரும், புதிய சொத்து சேரும். நேத்து வரைக்கும் தடைப்பட்ட வேலை கூட இன்னைக்கு நடக்க போகுது. அதே போல அலுவலகத்தில் கூடிய பிரச்சனைக்கு முடிவு வரும். உடல்நிலையில இந்த பாதிப்பு விலகுது. வம்பு வழக்கால அவதிப்பட்டு வந்த ஒரு சிலருக்கு அந்த அவதி நிலை மாறுது. உங்களை ஏத்தவங்களே உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. குடும்பத்துல கூடிய சங்கடங்கள் நீங்குது. தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் உங்களை தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். புதுசா வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அதே போல 3ஆம் இடம் பலம் அடைவதனால அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. தொண்டர்களுடைய பலம் கூடுது. வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகுது. வேலையின் காரணமா பிரிந்திருந்த தாம்பதியில் கூட இப்போ ஒன்று சேர போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 14, 15 இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 4, 5, 13 இந்த நாட்கள் ஒரு சுபகாரியங்களை தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். சோ இதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு. அனுதினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். எப்பவும் புத்தி சாதுரியத்துடனும் அறிவாற்றுடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம். விரயஸ்தானத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கும். வேலையின் காரணமா, தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை சிலருக்கு உருவாகும். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடக்கும். அதற்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை தான். குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும். சொத்து பிரச்சனைல சுமூகமான நிலை உண்டாகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொடுத்து உயர்கல்வி கனவு நனவாகுது. திருமண வயதுல கூட பொருத்தமான வரணமையும், புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே போல ஒரு சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு. பொருளாதார வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது. பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்குது. செல்வாக்கு அந்தஸ்து உயருது. அடுத்த 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய கேது, பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய சனியும் உடைய நிலையை மேலும் உயர்த்தி வைக்கிறாங்க. குடும்பத்திலயும் சரி, தொழிலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு உயருது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது. கணவர்கிட்ட இணக்கமான நிலை உண்டாகுது. பொன் பொருள் சேர்ந்து குழந்தை பாக்கியத்தில் ஏற்படுத்த தடை விலகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 16 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜூன் 3, 5, 12, 14 இந்த நாட்கள் ஒரு சுபகாரியங்களை தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். இதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு. அனுதினமும் பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிகளுக்கு இந்த ஜூன் மாதத்தின் பொது பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கும். இதோட பொதுவா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். மேல்மலையனூரில் அமர்ந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே போல அமாவாசைக்கு போயிட்டு வழிபாடு செய்ய கூடுதலா நட்பலன்களை அள்ளி கொடுப்பாங்க. பதவி உயர்வு, திருமணம், சந்தோஷம் உண்டாக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இதோட புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. இதோட பொதுவா மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னாக்க 14 ஜூன் மாதம், 15, 16 இந்த 3 நாட்கள் கவனமா இருந்துக்கோங்க. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் 25, 26 இது பொதுவாங்க. சிறப்பான பலன்கள் இந்த ஜூன் மாதம் கொடுத்திருக்கு. இந்த கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையை மாத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்ங்க.